சென்னையில தோழர் காரல் மார்க்ஸுடைய சிலை நிறுவப்படும் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டிலும் பங்கேற்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா பின்னணியில அரசியல் கணக்குகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. சமீப காலமாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் சில பல முணுமுணுப்புகள் சலசலப்புகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. குறிப்பாக அதனுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவரை கடலூர்ல விவசாயிகளுக்கான போராட்டத்துல ஆளும் திமுக கைது செய்தது. இன்னொரு பக்கம் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில சரியான தீர்வு கொடுக்கல. அப்புறம் அரசு ஊழியர்கள் பிரச்சனையிலையும் திமுக சரியா நடந்துக்கல. இப்படி பல்வேறு விமர்சனங்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடுக்கிக் கொண்டே இருக்கு. முக்கியமாக அடுத்த தேர்தல்ல கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டிருக்கு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குங்கிறது தான் பாஜக அதிமுகவுக்கு பயமுறுத்தி கொண்டு இருக்கு. இப்ப அதுல ஏதாவது நெருடல் வந்ததுன்னா அவங்க பலம் பெற்று விடுவாங்க. சோ அதை தடுக்கவும் கூடுதல் நெருக்கத்தையும் சமரசத்துக்கான முயற்சியும் மேற்கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின்ங்கிறாங்க சீனியர் தலைவர்கள்.